இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸில் மிகவும் பிரபஞ்சமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்தின் பேர் வந்து ஆர்ட் ஆஃப் டைட்டர். இது வந்து 2ஆம் உலக போரில் வந்து நெப்போலியன் வந்து பெற்றுக்கொண்ட வெற்றிகளை நினைவுறுத்த விதமாக இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. 2ஆம் உலக போரில் வந்து முதலாக ஒரு இனம் தெரியாத ஒரு வீரர் வந்து இதில் இறந்திருக்கிறார். அதுக்கு பேர் வந்து குறிப்பிடப்படையில அந்த வீரரை நினைவு கூறும் விதமாகவும் முதல் இறந்த அந்த வீரரை நினைவு கூறுவதற்காக அவருடைய கல்லறையை வந்து கீழே வந்து கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த கட்டடம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டடத்தை சுற்றி இங்கே வாரத்துக்கு 12 வழிச்சாலைகள் இருக்குது. இந்த 12 வழிச்சாலை வந்து இதில் வந்து சந்திக்கும். இதில் வந்து கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. போய்தான் இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு வழி வந்து அதுக்குள்ளால போனால் இதில் மேலே இருந்து பிரான்ஸ் இந்த நகரத்தை வந்து வடிவாக பார்த்து ரசிக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லாரும் பிரான்ஸுக்கு வரக்கூடிய அனைவரும் இந்த கட்டடத்துக்கு கண்டிப்பாக வருவார்கள், இதை பார்ப்பார்கள். என்று சொன்னால் இது நெப்போலியன் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை நினைவு கூறுற விதமாகவும் அதே நேரம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வீரர்களை நினைவு கூறும், அதாவது யுத்தத்தில் இறந்து போன வீரர்களை நினைவு கூறும் விதமாகவும் இந்த கட்டடம் வடிவமைக்கப்பட்டது. இந்த கட்டடத்தை வந்து நெப்போலியன் கட்டுறதுக்கு முதல் வந்து திட்டமிட்டிருக்கார். அவற்றை அந்த காலப்பகுதியில் கட்டி முடிக்கப்படையில்லை. அதுக்கு பிறகுதான் இதை முடிக்கப்பட்டது. அந்த ஒரு நினைவாக தான் இந்த கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த கட்டிடத்துக்கு 4 தூண்கள் இருக்குது. 4 தூண்களையும் வந்து விதமான அந்த கட்டிட கலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, ஓவியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஓவியங்கள் எல்லாமே வேறு விதமாக இருக்குது. அதில் வந்து ஒரு சில வந்து அந்த யுத்தத்தில் வந்து முதலாக வீரமரணம் அடைந்த அந்த வீரனை நிறைவு விதமாக இந்த கட்டிடத்தில் பொறிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த கட்டிடத்தில் நெப்போலியன் பெற்ற வெற்றிகளை பெறுவதற்காக நெப்போலியன் உருவப்படம் மட்டும் இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதுகளை நீங்கள் பார்க்கலாம். இது மிகவும் ஒரு அழகான ஒரு இடம். இந்த கட்டட உச்சியில் நின்று பார்த்தா இந்த பிரான்ஸ் நகரத்தை பார்க்க மிகவும் ஒரு அழகாக இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து டூரிஸ்ட் கண்டிப்பாக வருவார்கள். இது வந்து உலக பிரான்ஸில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வேலைப்பளு காரணமாக இந்த இடத்துக்கு பல பேரால் வர முடியாமல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து வாரத்துக்கு வாய்ப்பு அவை கிடைக்கல என்று சொன்னால். அதே நேரம் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காக இந்த பதிவை வந்து நாங்கள் போடுறோம். இது போன்ற பதிவுகளை வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு நாங்கள் சென்று போடுவதற்காக இருக்கிறோம். நீங்கள் இதை பார்த்துக்கொள்வதற்காக கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போகணும் அல்லது எந்த இடத்த நீங்கள் வீடியோ எடுத்து போகணும்னா நாங்கள் கண்டிப்பாக அதை போடுவோம். உங்களுக்காக தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த இடத்த வந்து பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் அந்த ஊரில் இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கும். அந்த இடத்த காண்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு முக்கியம். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணும், ஊக்குவிக்கும். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை செய்கிறதுக்காண்டி கண்டிப்பாக உங்களை கமெண்ட்ஸ் பார்க்குறோம். இதை பார்த்து மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியிடம்